அது ஒரு சின்ன கிராமம். மதியம் உச்சியில சூரியன் நெருப்பாள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ஊர்ல ஒரு ஓரமா இருந்த சின்ன குடிசையில ராமையாவும் அவருடைய மனைவியான சீதாவும் இருந்தாங்க. அவங்களுடைய வறுமை அந்த வெயிலை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு. சீதா, வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில கால் எடுத்து வைக்கவே கஷ்டமா இருக்கு. பூமியே வாடி வதங்கி போச்சு. ஆமா, சாப்பிட எதனா இருக்கா? என்னங்க இருக்கு? நேத்து மிச்சமான சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. அதுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். காலையில அதுல தயிர் கலந்து கரைச்சி வச்சிருக்கேன். பாவம், நீங்க வெயில போய் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க அந்த கஞ்சியை குடிச்சுக்கோங்க. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் சீதா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது பசியோட இருக்கன்னு. கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, பாதி பாதி குடிச்சாலாவது பசி தீரும், நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். எனக்கு ஒன்றும் பசி எடுக்கலங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆனா அந்த கடவுள் எதுக்கு தான் நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறானோ அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாம என்ன தப்பு பண்ணோன்னு நமக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத சீதா, அந்த கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் கண்ணை திறந்து நம்மளையும் பார்ப்பான். நாம யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணதில்ல. நிச்சயமா அவன் நமக்கு உதவி பண்ணுவான். அதுக்குள்ள அவங்க வீட்டு வாசலுக்கு யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ராமையா, ஓ ராமையா, வீட்டில தான் இருக்கியா? யார் அது? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி தான் தெரியுது. சீதா, யாரு வந்திருக்காங்கன்னு போய் பாரு. யாருன்னு சொல்லு. இத பாக்குறீங்க. சீதா வெளியில வந்து, ஐயா, நீங்க யாரு? இந்த வெயில்ல வந்திருக்கீங்க? யாரு தேடி வந்திருக்கீங்க? என் அடையாளம் தெரியலையாமா? என் பேரு ரங்கையா. உன் புருஷனுக்கு அண்ணா முறை வேணும். இது என் மனைவி லக்ஷ்மி. நாங்க பக்கத்தூர்ல இருந்து வரோம். ஐயோ, நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனது இல்லையா, அதனாலதான் முகங்கள் எல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. உள்ள வாங்க, உள்ள வாங்கக்கா. அவருக்கு நீங்க வந்தது தெரியாது. இருங்க, அவரை கூப்பிடுறேன். ஏங்க, கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க. உங்க மாமா ரங்கையா வந்திருக்காருங்க. அட, அண்ணனா வாண்ண. என்னண்ணா இந்த வெயில்ல வந்திருக்க? வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறமா வந்திருக்கலாம் இல்லையா? அண்ணி வாங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. சீதா, ஒரு பாயை கொண்டு வந்து போடு. அப்படியே அவரு கால் கழுவ தண்ணிய கொடு. இந்தாங்க, பாய் போட்டுட்டேன். இந்த தண்ணியால காலை கழுவிட்டு வந்து உட்காருங்க. காலை சூடா இருக்க போது. ரொம்ப சந்தோஷம் சீதா. வெயில நடந்து வந்ததுல கால்ல கொப்பலும் வந்துருச்சு. இந்த தண்ணியை ஊத்தும் போதுதான் அந்த எரிச்சலே அடங்குதுன்னா பாத்துக்கோ. ஒன்றும் இல்லை ராமையா, பக்கத்தூரில் ஒரு விசேஷத்துக்கு வந்தோம். அப்படியே உன்னையும் பார்க்கலான்னு வந்தோம். ஆமா, உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது? என்னென்ன செய்யறது? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால விவசாயத்தை பண்ண முடியல. எப்படா மழை வரும்னு ஆகாயத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது ராமையா, எல்லாருக்கும் காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. கஷ்டங்கள் எல்லாம் போய் கடவுளோட கருணையால நல்ல நாளும் வர விடு. மாமா, அக்கா, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. நான் உங்களுக்கு போய் சில்லுன்னு தண்ணியில வெல்லம் போட்டு பானகம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த வெயிலுக்கு பானகம் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, வெயிலுக்கு அந்த பானகத்தை குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் குளிர்ச்சியா இருக்கும், வெயிலும் தெரியாது. ஏங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும். என்ன சீதா, என்னாச்சு? வெளியில அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவசரமா உள்ள வர சொல்லியிருக்க. என்னங்க, மாமாவும் அக்காவும் மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்திருக்காங்க. பாவம், வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காங்க. அதனால அசதியாவும் பசியோடவும் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னங்க பண்றது? ஆமா சீதா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள பட்டினியா திருப்பி அனுப்பக்கூடாது. ஆனா நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. வீட்டுல இருக்கிறது கொஞ்சோண்டு கஞ்சி தானே நீ தானே சொன்ன. அதுதான் என்னோட கவலையும். இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு, கொஞ்சம் மோரு, தொட்டுக்கிறதுக்கு 2 துண்டு மாங்காய் ஊறுகாய் மட்டும்தான். அதை அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நமக்கு சாப்பிட எதுவும் இருக்காது. நீங்க வேற காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலீங்களே. பரவாயில்ல சீதா, வீட்டுக்கு வந்தவங்கள பட்டினியா அனுப்பிட்டு நாம இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு. எனக்குன்னு எடுத்து வச்ச சாப்பாடை அவங்களுக்கே கொடு. அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும். ஒரு நாள் தானே, நாம தண்ணியை குடிச்சு வயிற்ற நிரப்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக நீ பொறுத்துக்கோ. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. நான் இதை செய்ய தயாரா தான் இருக்கேன். ஆனா உங்களை நினைச்சாதாங்க
எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் கொஞ்சோண்டு சாப்பிட்டிருந்தா மனசு நிம்மதியா இருந்திருக்கும். பைத்தியக்காரி, பொம்பளை நீ உன்னாலேயே பசியை தாங்கிக்க முடியும்னா ஆம்பளை நான் என்னால் தாங்கிக்க முடியாதா? முதல்ல வந்தவங்களுக்கு சாப்பாடை போடு. ஆனால் நம்முடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அவங்க எதனா கேட்டா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோன்னு சொல்லிக்கலாம். ராமையா மறுபடியும் அவங்க பக்கத்துல வந்து உக்காந்தான். அப்புறம் அண்ணன், உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி பெய்யுது? ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கா அண்ணன்? எங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கு, மழையும் நல்லா தான் பெய்யுது. எங்களுக்கு கவலையெல்லாம் உன்னை பற்றினது மட்டும்தான். அப்பதான் சீதா உள்ள இருந்து வந்து, மாமா, அக்கா, உங்களுக்கு சாப்பாடு நான் தயார் பண்ணிட்டேன், வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ, எதுக்குமா சீதா இவ்வளோ கஷ்டப்படுற? நாங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு தாகத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு போலான்னு நினச்சோம். அதுக்குள்ள சாப்பாடா? ஆமா சீதா, எதுக்காக இப்படி பரபரன்னு இருக்க? நான் ஒன்னும் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிடுறதுக்காக வரலையே. என்னங்க அண்ணி, நீங்கள் வர்றது என்னைக்காவது ஒரு நாள். அப்படி வர்றவங்களை பட்டினியா அனுப்ப முடியுமா? அதான் சீதாவை சாப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன். 2 பேரும் வாங்க, வந்து உக்காந்து சாப்பிடுங்க. சரி ராமையா, விருப்பப்பட்டு கேட்குற, மறுக்க முடியல. வாலட்சுமி சாப்பிடலாம். இந்தாங்கண்ண, வீட்டுல தட்டு இல்ல. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வாழை இலையில பரிமாறுறது எங்க வழக்கம். வாழை இலையில தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஆமா, வீடே மணமணுக்குதே. என்ன சமையல் செஞ்சிருக்க சீதா? ஐயோ, நான் எதுவுமே செய்யலக்கா. இந்த வெயிலுக்கு வயிற்றுக்கு நல்லதான்னு சொல்லி கொஞ்சம் நேத்து வடிச்ச சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். அதுல மோர் கலந்து கொண்டு வந்திருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் இருக்கு. நாங்க ஏழைங்க, எங்க வீட்டுல இதுதான் இருக்கும். எதுவும் தப்பா நினைச்சுக்காம சாப்பிடுங்கக்கா. அட, இதில் என்ன இருக்குமா? பசின்னு வரும்போது யாரும் விருந்து சாப்பாடு கேட்க மாட்டாங்க. தயிர் சோறுலையே சொர்க்கம் கண்ணுக்கு தெரியும். நீ போடுமா. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்கக்கா. நீங்க சங்கோச்சப்படாதீங்க. ஆனா சீதா, எங்களுக்கு மட்டும் சாப்பாடு பரிமாறி இருக்க. அப்ப நீங்களும் தான் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ இல்லைங்க அண்ணி, நீங்கள் 2 பேரும் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் வயிறார சாப்பிடுங்க. நாங்கள் 2 பேருமே ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். அடடா சீதா, சும்மா சொல்லக்கூடாது. இந்த வெயிலுக்கு இந்த தயிர் சோறு வயிற்றுக்குள்ள ஜில்லுன்னு இறங்குது. கூட இந்த ஊறுகாய் இருக்கே, அமிர்தம் மாதிரி இருக்கு. ஆமா சீதா, நீ ரொம்பவும் பாசமா பரிமாறி இருக்க இல்லையா? அதனாலதான் இந்த சாப்பாடு அவ்வளோ சுவையா இருக்கு. இந்த வெயிலுக்கு இதுதான் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் மோர் ஊத்தவா? ஐயோ வேண்டாம் சீதா, நான் தொண்டை வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். இனி ஒரு பருக்க கூட இறங்காது. நான் கை கழுவுறேன். சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கைய கழுவிட்டு அந்த கிளாஸை கொண்டு போய் சமையலறையில வைக்கலான்னு லக்ஷ்மி உள்ள போய் பார்த்தப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்த உடனே அவங்க மனசுக்கு ரொம்பவும் வலிச்சுது. அப்போ லக்ஷ்மி அவங்க மனசுக்குள்ள, என்ன இது, காலையில இருந்து அடுப்பு பத்த வச்ச மாதிரியே இல்ல. இங்க இருக்கிற பானையில எங்கேயுமே சாப்பாடும் இல்ல, குழம்பும் இல்ல. இந்த மோரு கூட கொஞ்சோண்டு தான் இருக்கு. அப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் காலையில இருந்து எதுவும் சமைக்கவும் இல்ல, சாப்பிடவும் இல்லையா? அப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு தான் கொடுத்தாங்களா? அட கடவுளே, இவங்க வயிற காய போட்டா எங்க 2 பேரோட வயித்தையும் நிரப்புனாங்க. லக்ஷ்மி வெளியில வந்து ரங்கையா கிட்ட பொறுமையா, ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன லக்ஷ்மி, என்னாச்சு? என் முகம் வாடி போயிருக்கு. அவங்க எதனா உன்னை சொல்லிட்டாங்களா? ஐயோ நீங்க வேறங்க, அவங்க போய் நம்மள எதுவும் சொல்றதுக்கு. அவங்க பாவங்க. நான் சமையலறையில போய் பார்த்தப்போ அங்க சமைக்கிறதுக்கு தேவையான எந்த பொருளும் இல்ல. காலையில இருந்து அடுப்பு பத்த வச்ச மாதிரியும் இல்ல. 2 பேரும் அவங்களுக்காக சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாவங்க, அவங்க 2 பேரும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல போல. நீ என்ன சொல்ற? உண்மையாவா? அவங்க எதுவும் சாப்பிடாமலா நமக்கு சாப்பாடு போட்டாங்க? ஆமாங்க, அதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வயித்த காய போட்டுட்டு தாங்க நம்ம வயிறு நிரப்பியிருக்காங்க. ராமையா, ராமையா, கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க அண்ணன், என்னாச்சுன்னு? எதுனா வேணுமா? எதுக்காகடா என் மனசை இப்படி காயப்படுத்துற? ஏன் இப்படி ஒரு தப்பை பண்ணீங்க? நீங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாடை எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க? பேசாம நீங்க சாப்பிட்ருக்கலாம்ல. ஐயோ அண்ணன், ஏன்னா இப்படியெல்லாம் பேசுற? நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம் அண்ணன். சும்மா இரு ராமையா, பொய் சொல்லாத.
ஏற்கனவே லக்ஷ்மி சமையல் அறைக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டா. அங்க எதுவும் இல்லை. காலையில இருந்து நீங்க அடுப்பும் பத்த வைக்கல. இருந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டையும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. எங்களை மன்னிச்சிடு ராமையா. எங்களால தான் நீ இப்ப பட்டினியா இருக்க. ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. நாங்க ஏழைங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கோம். அதனாலதான் இருக்கிறத உங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்த சாமி. உங்களை பட்னியா அனுப்புனா அதுக்கப்புறம் அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டார் இல்லையா? சீதா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. வறுமை உங்க வீட்ல இருக்கலாம், ஆனா உங்க மனசுல இல்ல. உங்களை எவ்வளவுதான் பாராட்டினாலும் அது கம்மி தான் போல. ராமையா, இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். மனுஷனுக்கு தேவை சொத்து பத்து கிடையாது. மற்றவங்க வயிறு நிறையணும்னு நினைக்கிறையே, இந்த மனசு தான். ஐயோ, நீங்க பெரியவருன்னு நாங்க ஏதோ வீட்டுக்கு வந்த உங்களை கவனிச்சோம், அவ்வளவுதான். இதுல பெருசா எதுவும் இல்ல ராமையா, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன். எங்களை நல்லபடியா கவனிச்ச. ஒன்று பண்றியா? பக்கத்து ஊர்ல எனக்கு ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு. அதில் வந்து சேர்ந்துக்கிறியா? அங்க கணக்கு வழக்கு நீ தான் பார்க்கணும். அங்கேயே நீங்க தங்க ஒரு வீட்டுக்கும் ஏற்பாடு பண்றேன். நீயும் சீதாவும் அங்கேயே வந்துடுங்க. அங்கேயே இருந்து வேலையை பாருங்க. நீங்க அங்க வந்து தங்குறதுக்கான ஏற்பாடுகளை நான் உடனே செய்யறேன். அண்ணே, உண்மையாவா அண்ணே? என்னோட கஷ்டத்தை தீக்கிறதுக்காக அந்த கடவுள் தான் உன் உருவத்துல வந்திருக்காரு. அக்கா, நீங்க செஞ்ச உதவி இந்த ஜன்மத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம்க்கா. அது உதவி இல்ல சீதா, உன் நல்ல மனசுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பரிசு. நீங்க பட்டினியா இருந்து எங்க பசிய ஆத்துனீங்களே, உங்களை அந்த கடவுள் கைவிட்ட மாட்டார் இல்லையா? சரி ராமையா, நான் கிளம்புறேன். நீங்க அங்க வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் ஊருக்கு வரணும். சரிங்க அண்ணே, நாளைக்கு காலையில கண்டிப்பா வந்துடுவோம். அவங்க வீட்டுல எதுவுமே இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்த சொந்த பந்தங்களை அவங்க பட்னியை அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த புருஷ பொண்டாட்டியோட எண்ணம் தான் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கைய மாத்தி இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு லாபத்துக்காகவும் நினைக்காம, சுயநலமே இல்லாம நாம செய்யற ஒரு விஷயம் என்னைக்குமே நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். அப்படிங்கறத ராமையா சீதா 2 பேரும் இந்த கதை மூலம் நமக்கு சொல்லிருக்காங்க. Check out these awesome videos! And don't forget to subscribe! See you next time!